திருப்பாச்சூர் தனியார் மண்டபத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சியர் தா. பிரபு சங்கர் பஞ்சாயத்து தலைவர்களுக்கு கருத்துரை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் தனியார் மண்டபத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சியர் தா. பிரபு சங்கர், திட்ட இயக்குனர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை வை. ஜெயக்குமார் முன்னிலையில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தொடர்பாக பஞ்சாயத்து தலைவர்களுக்கு கருத்துரை வழங்கினார். பஞ்சாயத்து தலைவர்களுக்கான பதவிக்காலம் முடிந்துவிட்டது என்று கருதாமல் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்து தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும். எனவே கிராம ஊராட்சி தலைவர்கள் அதிகாரத்துடன் தங்களது பொறுப்புகள் மற்றும் கடமைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு சிறந்த பண்புகளுடன் திகழ வேண்டும். குறிப்பாக பெண் ஊராட்சி தலைவர்கள் கணவர்கள் துணையின்றி தாங்களாகவே பணியாற்ற வேண்டும். எந்த மாநிலத்திலும் இல்லாதவாறு தமிழ்நாடு முதலமைச்சர் ஊராட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கியுள்ளார்கள். ஆகவே பெண் கிராம ஊராட்சி தலைவர்கள் உங்களது கடமைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு சிறப்பான தலைமை பண்பை மேற்கொள்ள வேண்டும். மேலும் கிராம ஊராட்சி தலைவர்கள் கிராமப்புறங்களில் உள்ள சாதிய பாகுபாடு, பாலினம் வேறுபாடுகளை ஒழித்து சமூக நீதியினை நிலைநாட்ட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தா. பிரபு சங்கர் பஞ்சாயத்து தலைவர்களுக்கு கருத்துரை வழங்கினார். இதில் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலர் ப. செல்வராணி, திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம், உதவி இயக்குனர் ஊராட்சிகள் பரணி, முன்னாள் உயர் நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் இளையராஜா, தனி வட்டாட்சியர் மதியழகன் மற்றும் பஞ்சாயத்து தலைவர்கள், அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.